பார்மசி கம்பெனி அப்ரூவரா மாறுறான். அப்ரூவரா மாற்றப்பட்டார். அப்ரூவராக மாற்றப்பட்டார். மாற்றப்பட்டவர் இந்த எஸ்பிஐ பாண்ட், அந்த எஸ்பிஐ பாண்டில் அவர் மாற்றப்பட்டவர் 55 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படி அப்ரூவரா மாற ஒன்று மிரட்டி இருக்கிறான். இடியுடைய வேலை என்னன்னு கேட்டா எல்லாரையும் மிரட்டுவது. ஒவ்வொரு துறைகளையும், அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கம்பெனி லாபமா இருந்துச்சுன்னா 7% வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கலான்னு சொல்லுது, டொனேஷனு கொடுக்கலான்னு சொல்லுது. ஆனால் இந்த இவர்கள் ஈடி அனுப்புறது ஒரு 3 மாசத்துக்குள்ளே 2 மாசத்துக்குள்ளேயோ அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை பிஜேபிக்கு வழங்கி இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த மதுபான கொள்கைக்கு அப்ரூவரா மாறின ஒரு ஆளு 50 கோடி ரூபா 55 கோடி ரூபா கொடுத்துருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அது 55 கோடி ரூபா கொடுத்துக்கிட்டு அவனை அப்ரூவரா மாறிடு, உனக்கு 55 கோடி ரூபா காசு வாங்கியிருக்கிறான்னு அர்த்தம். ஆக ஊழல் திருட்டு கூட்டம் பிஜேபி கூட்டம், கொள்ளையடிக்கிற கூட்டம் பிஜேபி கூட்டம். இதை கொள்ளையடிப்பதற்கு இங்க இருக்கிற அலுவலகம் ஈடி துறை இதே வேலையை, ஒரு கேவலமான வேலையை, ஒரு அருவருக்கத்தக்க வேலையை இன்று செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு கண்டித்து இன்னைக்கு நாங்கள் என்ன, ஒரு ஜனநாயகம் படுகொலை பண்ண மக்களுடைய உரிமைங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இது ஊழல் யாரு, நாங்கள் ஊழலை எதிர்க்கணும்னு கட்சி ஆரம்பிச்சவங்க ஆம் ஆத்மி கட்சி. அதனால எங்க ஊழல் வழக்கே எங்களை போட்டு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு நீங்க நினைக்கிறீங்க. அதற்கெல்லாம் அஞ்சுபவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அல்ல. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கட்சி ஆம் ஆத்மி கட்சி. ஒரு மாபெரும் தலைவர், அவரை நீங்க உள்ள போட்டதுனால இது பிஜேபிக்கு தான் நஷ்டம். இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சியை மூளை முடுக்குகளிலெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மோடி. எப்படி இங்க தமிழக முதலமைச்சர் சொன்னார்ல, கவர்னர் திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்றாருன்னாரு. இன்னைக்கு மோடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னாரு. அது மாதிரி ஒரு முட்டாள் மோடின்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. முட்டாள்தனமா பண்றவங்கள முட்டாள் தான் சொல்லணும், திருடுறவங்களை திருடன் தான் சொல்ல முடியும், கொள்ளையடிக்கிறவங்களை கொள்ளைக்காரன் தான் சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு மோசமான ஒரு செயலை இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம், திருடுற கூட்டம், ஊழல் மட்டும் பாண்டு மட்டும் கிடையாது. வரும் தேர்தலில், முக்கியமான செய்தி, வரும் தேர்தலில் இவர்கள் ஓட்டிங் மிஷின்ல தென் சென்னையில் குறி வைத்திருக்கிறார்கள், கோயம்புத்தூரை குறி வைத்திருக்கிறார்கள், கன்னியாகுமரியை குறி வைத்திருக்கிறார்கள். அப்படி லாபி பண்றான். தமிழ்நாட்டில் மோடி லாபி பண்றாரு. இங்க ஏதோ வலு இருக்கிற மாதிரி, இங்க எந்த வலுவும் இல்லை. அவர்கள் ஓட்டு மிஷின்ல ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி மோடி வர்றாருன்னா இங்க எங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி காட்டுறதுக்கு, ஓட்டிங் மிஷின்ல ஃப்ராடு பண்றதுக்கு. ஏன்னா இவருக்கு ஃப்ராடுன்னு சொன்னா தப்பு இல்லை, மோடியையே ஃப்ராடு என்று சொன்னால் தவறில்லை. காரணம், இவர் சண்டிகர்ல இவங்க அதிகாரி 8 ஓட்டு, ஆம் ஆத்மியுடைய 8 ஓட்டை திருத்தி இருக்கிறார். அந்த திருத்தினது அங்க இருக்கிற லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? அந்த திருத்தினது லெப்டினன்ட் கவர்னருக்கு தெரிஞ்சது, அமித்ஷாவுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அந்த ஃப்ராடு? இது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர்றேன். இந்த அமித்ஷாவுக்கு தெரிஞ்சுதான் அந்த ஃப்ராடு நடந்திருக்குது. நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அங்கே தவறு நடந்திருக்கிறது, அங்க பிழை நடந்திருக்கிறது, அங்க ஃப்ராடு நடந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இந்த ஃப்ராடு நடந்தது மோடிக்கும் தெரியும். மோடிக்கு தெரியாமல் இப்படி ஒரு ஃப்ராடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையினால் எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் மக்கள்கிட்ட வைக்கிறோம். இந்த தேர்தலில் இவர்களை வீழ்த்தியாக வேண்டும். தமிழக மக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும். இவர்கள் ஓட்டிங் மிஷினில் ஏமாத்த இங்கே வந்துகிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் மக்களை பல விதமான வகையில் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது ஈடியை வைத்து ஒரு விவசாயியை கூட ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க, மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆகையினால ஈடி என்பது வானளாவிய அதிகாரம் படைத்தது என்று எல்லாரும் பிரச்சாரம் பண்றான் பிஜேபி காரன் பூரா. கண்டிப்பாக இது மக்களுக்கானது. அங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் மக்களிடம் சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு எந்த வானளவு அதிகாரமும் இல்லை. ஆக நியாயத்தை செய்யுங்க, நியாயத்துக்காக போராடுங்க. நாளை கண்டிப்பாக ஆட்சி மாறும். இந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் வெல்லும். அந்த பயத்துல தான் நீங்க தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இந்தியா கூட்டணி தான் வெல்லும். நீ 150 இடத்துக்கு மேல இந்தியா இந்த பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போவது இல்லை. டெல்லியில் ஜெயிக்க முடியாது, பஞ்சாப்ல ஜெயிக்க முடியாது, உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்க முடியாது, இங்க சமீபத்தில் ஜெயிச்ச மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்க முடியாது,
ராஜஸ்தான்ல ஜெயில கூட்டணி முதல்ல சரியில்லாம இருந்துச்சு, காங்கிரஸ் கூட்டணி. இப்ப அதெல்லாம் எல்லாம் பலப்படுத்தி விட்டார்கள். இந்த கெஜ்ரிவாலுடைய கைது என்பது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலிமையை சேர்த்திருக்கிறது. ஆகையினால் நாங்க இதுக்கெல்லாம் அசர போறதில்ல. கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே டெல்லி அரசாங்கத்தை மிக சிறப்பாக நடத்துவார். யார் பார்த்தா? நீங்க நாட்டே நாங்க பார்க்கல. அந்த மாதிரி ஈன செயல் எல்லாம் செய்பவர் மோடி தான். பெகாசஸ்ல யாரை பார்த்தாங்களா இல்லையா? எல்லாரையும் பார்த்தாங்களா இல்லையா? இந்த மாதிரி வேவு பேக்கிற வேலையை பார்ப்பவர் மோடி தான், அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை.